வணக்கம் தமிழ் மக்களே. தமிழரசன் எம்ஏ சேனல் இந்த வீடியோ போடுறோம். நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க என்னன்னு தெரில. இன்றைக்கி நம்ம பேசுகிற டாப்பிக்கு மிஸ்டர் திருமாவளவனை பற்றி. மிஸ்டர் திருமாவளவன்னா இன்னும் போக போக கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். அவங்கள சுற்றி போட்ட எப்படி சொல்ல, ஒரு மாதிரி ஒரு சின்ன சின்ன எலும்பு கடிக்கிறவங்களை கொஞ்சம் வலிக்கும். வலித்தாலும் தப்பு இல்லை, வேறு வழி இல்லை, பேசி தான் ஆகணும். இதை கூட நான் திருமாவளவன் மேலே எனக்கு எப்படின்னா 2008 எனக்கு அவர் மேலே உடன்பாடு கிடையாது. நான் இளவட்டமாக இருந்தப்போ. இப்போ ராஜராஜ சோழன், அப்புறம் மன்னர், பல்லர் சோழன், பாண்டியன் சோழன் அவங்க மேலாம் எனக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி அப்படின்னு ஒரு வார்த்தையை மேடையில், பொது மேடையில் பேசுகிறதுக்கு உனக்கு யார் உரிமையை கொடுத்தான்னு எனக்கு தெரில. மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே, 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களை பற்றி பேச உனக்கு உரிமை இருந்தால் 20 வருஷத்துக்கு பேச உன்னைய எனக்கு பேச உரிமை இருக்குது. என்னடா என்ன மைத்துக்கு பேசுனேன்னு கேட்க எனக்கு கேள்வி இருக்குது. இருந்தாலும் மரியாதைக்கு எப்படி மரியாதை தன்மையாக ஏங்க இப்படி பேசுனீங்கன்னு நான் பொதுவாக ஒரு விஷயத்த கேட்குறேன். ஒன்று. இன்னொன்று, திருமாவளவன் நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்னு நீங்களா ஒன்று நினச்சிக்கிட்டா என்னென்ன அர்த்தம்? ஏன்னா உங்களுக்கு நான் ஒரு ஒரு பர்சனலாக ஒரு கதை சொல்லட்டுமாண்ணே. பர்சனலாக 2008 2007 சரியாக டேட் தெரிலண்ணே. அப்போ நான் சென்னைக்கு வந்தேண்ணே. சென்னைக்கு நான் ஆரம்பத்துலேருந்து சென்னைக்கு போயிட்டுருக்கேன், போவேன். இந்த எப்படின்னா வெளிநாட்டுக்கு போகிற எப்படின்னா நாங்கள் உடம்பு பிடிச்சிட்டோம். உடம்பு பிடிச்சா அது எங்களையும் விடாது, நாங்களும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு கணக்கு. மலேசியாவிலேருந்து ஈராக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சென்னைக்கு வரேன். பார்த்தீங்கன்னா உங்களோட வால் பெயிண்டிங் தான் ஃபுல்லாகவே. இந்த திருமாவளவன் மீசையை திருக்கிக்கிட்டு ஒரு மாதிரி. நான் பேசிக்காக ஆர்டிஸ்ட். எனக்கு பயங்கரமாக இருக்காப்பா அப்படிங்கிற மாதிரி நான் என் ஃப்ரெண்டு ரூமுக்கு போகும்போது சொல்கிறேன். அப்படியா யாரப்பா அது அப்படின்னு நான் கேட்குறேன். பொதுவாக ஒன்று கேட்குறேன், எப்போ எல்லாமே இவ்வளோ வால் பெயிண்டிங் இருக்குது, இப்படி இருந்தால் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும், நான் என்னத்துக்கு வெளிநாட்டு போனோம் அப்படின்னு பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறேன். அது சொல்கிறேன், இல்லை அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டி ஒரு ஆள் அப்படின்னு. தாழ்த்தப்பட்ட மக்களை யாரா தாழ்த்தப்பட்டோம்? எனக்கு அப்போல்லாம் சத்தியமாக அரசியலும் தெரியாது, ஜாதியும் தெரியாதுங்க. என்ன டேன்னு கூப்பிட்டா டேன்னு கூப்பிடுவேன், வாடான்னு கூப்பிட்டா வாடான்னு, ஏய்னா ஏய், கெட்ட வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தையை அப்படியே திருப்பி பேசுகிற ஆள் தான் நான். சரியா? நான் அப்படி தான் இருந்திருக்கேன், அப்படி தான் இருப்பேன் இப்போ வரைக்கும். நீங்கள் வேணால் எங்கள் ஊர், நான் தான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறேன், அட்ரஸ் எல்லாம் சொல்கிறேன். சரியா? இப்படி தான் நான் இருந்திருக்கேன். என்னடா இது புதுசாக இருக்குது, அப்படி ஒரு ஆளா பார்த்தா நானும் வெளிநாடு போனேன், ஈராக்கு போனேன், அடுத்து மலேசியா போனேன், கல்யாணம் முடித்தேன். ஏமாவும் இளவட்டமாயிட்டான். இப்போ பார்த்தா அந்த ஆள் இப்போ வரைக்கும் எந்த விஷயமே பண்ணல. இப்போ பார்த்தா பிடிச்சிக்கிட்டு தொங்குறாப்புல ராஜராஜ சோழன், அந்த சோழன், இந்த சோழன். இந்த மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே, உன்னை பின்பற்றுறான் பாரு, அவங்கள தான் செருப்பை கொண்டு அடிக்கணும். இது இப்போ நான் பேசுகிறேன், என் ஃப்ரெண்டுக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். 2008 அவனுக்கு நான் இது எதுக்கு நான் இந்த கதையை சொன்னான்னு உண்மையிலே சீரியஸாக நான் அவன்கிட்ட கேட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதனே தெளிவாக அவன் பேரை சொல்கிறதுக்கு விரும்பலை. ஏன் தெரியுமா? என்னத்தை போட்டு சொல்கிறது, இவன் பேரை சொல்ல அவன் பாரு, நான் என் பேரை சொல்கிறான்டா. நான் தூத்துக்குடி மாவட்டம், கோயில்பட்டி தாலுகா, வாண்டரமுட்டி என்னோட சொந்த ஊர். வாண்டரமுட்டில் இறங்கி ஆறுமுகசாமி என் பேர். எங்கள் ஐயா பேர் முருகன், அவர் பேர் கட்டமுருகன். சொன்னேன்னா எவனாக இருந்தாலும் கூப்பிட்டு போய் விடுவான். மன்னிக்கணும், எவராக இருந்தாலும் கூப்பிட்டு போய் விடுவோம். ஏன்னா எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே ஒரு மரியாதையான ஆட்கள். சரியா? யாராக இருந்தாலும் கூப்பிட்டு போய் விடுவான். இப்போ நான் வெளிநாட்டில் இருக்கேன். சரியா? எங்கள் ஐயா இறந்துட்டார், எங்கள் அம்மா இருக்காங்க, நான் வெளிநாட்டில் இருக்கேன். நான் வர்றப்ப உனக்கு பஞ்சாயத்துனா நான் உனக்கு வர்றப்ப
இந்த டேட்டு கொடுக்குறேன், இந்த விஷயம் கொடுக்குறேன், நீ வா தொட்டுப்பார். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் தொட்ட மாதிரி என்னை தொட முடியாது ராஜா. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஏர்போர்ட் அண்ணன் மூர்த்தியை நீ தொடும்போது நான் எதாவது பேசியிருக்கேனா? பேச மாட்டேன். ஏன்னா அது உன்னோடைய தனிப்பட்ட விஷயம். உனக்கு நீ எனக்கு ஆரம்பித்தது 2008 தெரியுமே ராஜா. ஒரு மனிதனுடைய வால் போஸ்ட்டை ஒரு இதை ஒரு பிரபலம் பண்ணினா அந்த மனுஷன் எவனுக்கு எதுவும் செய்ய மாட்டான். அது எனக்கு ஒரு ஆர்டிஸ்டாக ஒரு மைண்டு எனக்கு தெரியும். இப்போ சீமாண்ணன் பின்னாடி இத்தனை பேர் இருக்காங்கன்னா காரணம் அந்த மனுஷன் அவனை முன்னேற்றிருந்தானா அந்த மனுஷன் முன்னாடி எவனும் இல்லை. சத்தியம், அது உண்மை. அண்ணன் சொல்லுக்கு மறு சொல்லு யாரும் சொல்ல மாட்டாங்க. காரணம் அந்த ஆள் தலைவன் கிடையாது. தலைவனாக ஒருத்தனை நிப்பாட்டி வச்சுருக்கான், பிரபாகரன் சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்கான். அதே இது இவர் தான் தலைவர்னா ஒரு பயம் நின்றுருக்க மாட்டான். தமிழ் தேசம்னு ஒரு இதே ஒன்று உருவாகிக்குது. உண்மையிலே இது சத்தியங்க. இது எத்தனையோ வீடியோவில் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கருத்தை யாரும் சொன்னது கிடையாது. அது சத்தியம். ஒன்றை நம்பணும், ஃபஸ்ட்டு திருமாவளவன் நம்பணும். தமிழுக்காண்டி, ஜாதிக்காண்டியில் மிஸ்டர் திருமாவளவன் நீ போய் அடித்த சிங்கி யாருக்கு? திமுக அடித்த என்ன மேடை கிடச்ச ஒரு மேடைக்கு ஒன்று பேசிட்டு இருக்கியா? நீ எல்லாம் பேசின. எப்படி ராஜராஜ சோழன் அந்த சோழன் இந்த சோழன் எப்படி பேச போச்சு உனக்கு? செம்ம காண்டே எனக்கு. உனக்கு அவ்வளோ திமிரு வச்சிருச்சுல்ல. ஏர்போர்ட் அண்ணன் சொன்ன மாதிரி அன்டயத்தில் ஆட்டோவில் போன கதையெல்லாம் இருக்குது. டேய், நாங்கள் ஓப்பனாக பேசினோன்னா உன் பொழப்பே நாரி போயிடும். அது உன் பின்னாடி சுற்றுறாங்க பாரு, அவங்கள செருப்பை கொண்டு அடிக்கணும். நடிகன் போகிறேன் பின்னாடி போகிறேன் செருப்பை கொண்டு அடிக்கணும். அடுத்து உன்ன மாதிரி அரசியல்வாதி பின்னாடி போகிறவங்க செருப்பை கொண்டு அடித்தா தெரிஞ்சிடும் உலகம். ரொம்ப ஹார்டான வார்த்தை தான், மன்னிக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா பேசின வார்த்தை அப்படி, பொது வார்த்தையில் அப்படி பேசக்கூடாதுல்ல. என்ன பேசு, உனக்கு அரசியல் படியாக கருத்து ரீதியாக ஒரு விஷயத்தை குடும்பத்தை பேசுறதுக்கும் ராஜராஜ சோழன் பேசுறதுக்கும் உனக்கு என்ன அருகதை இருக்கும்போது? ஏங்க, அழகுபட்ட தஞ்சை கோவரங்க அப்படி வச்சுருக்காருங்க ராஜராஜ சோழன். தமிழ்நாட்டில் இருக்குங்க நிலம். எப்படி சொல்கிறது, வெயில் என்னங்க இது? அந்த ஆளை போய் இவரும் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ கூட இவரும் தான் வருது. ஏங்க, நாங்கள் அப்படி தான், எங்கள் ஐயா அம்மா எல்லாம் அப்படி தான் வளர்த்தாங்க. எங்களை யாரையும் குறைச்சி பேசுறதுக்கு எங்களை வளர்க்கலை. அதாவது பொதுவாக நான் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கவா? என் வழி என்ன தெரியுமா? என் தெருக்காரன்னா என்ன, என்னுடைய ஏரியா இருக்குல்ல, அதாவது ஊரை விட்டுருங்க, என்னோடய இடம் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட ஏரியா. தெருவுன்னா ஜாதியை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். அவளுங்க கரெக்டாக இருந்தால், ஒவ்வொரு தெருவும் கரெக்டாக இருந்தால், ஒவ்வொரு ஏரியா கரெக்டாக இருக்குங்க. ஒவ்வொரு ஏரியா கரெக்டாக இருந்தால் ஒரு ஊர் கரெக்டாக இருக்கும். ஒரு ஊர் கரெக்டாக இருந்தால் ஒரு மாவட்டம், அதாவது ஒரு தாலுகா கரெக்டாக இருக்கும். தாலுகா கரெக்டாக இருந்தால் டிஸ்ட்ரிக் கரெக்டாக இருக்கும். டிஸ்ட்ரிக் கரெக்டாக இருந்தால் தமிழ்நாடே கரெக்டாக இருக்கும். தமிழ்நாடு கரெக்டாக இருந்தால் ஒவ்வொரு ஸ்டேட்டும் அது அப்படி 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 அப்படின்னு அடித்து போகும். இங்கே தான் வலசலுக்கு சண்டை போடுறீங்க நாய்ங்க. ஒன்று ஜாதிக்காண்டி சண்டை போடுவீங்க, இல்லைன்னா மதத்துக்காண்டி சண்டை போடுவீங்க, இல்லைன்னா வலசல் நான் பெருசா நீ இவரை கீழத்தை என்னடா மயிறு கீடம் இந்த தொப்பி கட்டினா ஒன்றுமே இல்லை. இல்லை, நீங்கள் இப்படி பண்ண போய் தானே இந்த மாதிரி நாயெலாம் என் சோழரை பற்றி என்னுடைய 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறது, அவெல்லாம் பற்றி பேசுகிற மாதிரி ஆகி போச்சுடா முட்டா பொண்ணுல. திருந்துங்கடா 2026 டேய், ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வெளிநாட்டில் கடந்து சாவுறோம்டா. 2026 உங்களுக்கு கிடைச்ச பொசிஷன்டா. ஒரே ஒரு விரல் இருக்குடா அவங்க கையை. முடிஞ்சால்
பாருங்கடா, நான் இதுக்கு ஓட்டு போடுங்க அதுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. வாடா போடான்னு சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. வேறு வழி இல்லை, பேசி தான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன பையெல்லாம் வந்து ராஜராஜ சோழனை பற்றி மரியாதைன்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கு என்ன மரியாதைங்கிற மாதிரி தான் ஆகுது. மன்னிக்கணும். எனக்கு நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து 2027 ஒன்று பண்ணிடுங்களேன். எங்களுக்கெல்லாம் வந்து போஸ்ட்போர்டு ஓட்டு வந்துச்சுன்னா சத்தியமாக ஒரு விஷயம் நடந்துருங்க மேஜிக்கு. அது நம்ம கவர்மெண்ட்டு கொடுக்க மாட்டேங்குது. அதாவது வெளிநாட்டில் இருக்கிறவங்க பூரா இந்தியாவில் ஓட்டு போடலாம், ஒரு மாதிரி நெட்டில் ஒன்று பண்ணலான்னு சொல்லியிருந்தான்னு வைங்க, இந்தியாவில் ஒரு மாற்றம் இந்நேரத்துக்கு நடந்துங்க. எப்போ எனக்கு தெரிஞ்சு 2015 நடந்திருக்கும். சீரியஸாக சொல்கிறேன். இந்த நாய் இப்படி பேசாதில்ல. திருமாவளவன் நான் ஒன்றை தான் சொல்கிறேன், அட்ரஸோடு சொல்லியிருக்கேன். முடிஞ்சால் தொட்டு பார்க்க சொல்லுவாங்களே. ஏர்போர்ட் மூர்த்தி என்ன தொட்டு இல்லை, எங்கள் வீட்டில் இப்போ யாரும் இருக்க மாட்டானுவா, நான் வர்றப்போ சொல்கிறேன், முடிஞ்சால் தொட்டுப்பார். நான் அரசியல் என்ன குண்டாசு சட்டம் அந்த சட்டமா? டேய் போடா சின்ன பையல. 200 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்களை பொறுத்து போய் கருத்து பேசுனா கருத்தோட பேசுகிறா. இதுக்கு முன்னே பேசுனா ரொம்ப வார்த்தை தவறிடும். எனிவே பாருங்கள் மக்களே, நம்ம ஒரு விரலில் இருக்குது புரட்சி. எவன் முன்னாடியும் போகாதீங்க. எவனும் நமக்காண்டி ஒன்றும் பண்ண மாட்டான். எவன் காசு கொடுக்கலையோ அவன் பின்னாடி போங்க. அண்ணன் சீமானனுக்கு ஒரு சின்ன கருத்து ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ணன் காசு கொடுக்குறத வாங்குன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து. வாங்காமல் எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுங்கண்ணே. வாங்கிட்டு எனக்கு ஓட்டு போடுன்னு சொன்னால் நம்ம மக்களோடைய பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமாண்ணே, ஒரு விஷயத்தை வாங்கிட்டா அவங்களுக்கு விசுவாசத்தை பண்ணிடுவாங்கண்ணே. அதுதான் பெரிய பஞ்சாயத்து. இப்போவுமே என்னென்னா, நாம் தமிழருக்காண்டி பேசணும்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நாம் தமிழர் கட்சி தேவை உள்ளது. ப்ளீஸ்ண்ணே, இது ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்ல, தொண்டன்னு சொல்ல மாட்டேன், ஒரு மனிதனா ஒரு தமிழனா சொல்கிறேன். ஓகே, வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.